ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது iQOO15R 5G இதோட ஸ்பெக்ஸ் தான். மொபைலை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 நானமில் ப்ராசஸ் பண்ண நல்ல ப்ராசஸர் தான். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 3.5 மில்லியனுக்கு மேலேயே இருக்குது. மற்ற மொபைலை கம்பேர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த வேலையில். ஸோ நமக்கு இதில் விசி கூலிங் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து Q2 iQ சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நெட்ஒர்க் என்சைன்மெண்ட் சிப்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு நல்லாவே டவர் இழுத்து கொடுக்கும். 144 FPS நம்மளால் கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். 1.5K கேம் சூப்பர் ரெசல்யூஷனுமே நமக்கு இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேட்ரி தான் நமக்கு இதில் ஹைலைட்டு. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7600 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. 100 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு நம்மளால் ஸ்பீடாகவே ஓரளவு சார்ஜ் பண்ணிக்க முடியும். நல்லாவே இந்த சார்ஜுமே நிற்கும் நமக்கு இந்த பேட்ரி. இதில் நமக்கு அட்வான்ஸ் பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது இதை பார்க்குறப்ப. ஏன்னா அந்த வேலையில் வந்து இவ்வளோ பேட்டரி கொடுத்துருக்குறது நல்ல விஷயம். சில பேர்லாம் இன்னமும் 5000 தாண்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓஎஸை பொறுத்த வரைக்கும் Arjun OS 6 ரன் ஆகிட்டு இருக்குது. Android 16 தான் ரன் ஆகிட்டு இருக்குது. 4 வருஷத்துக்கு ஓஎஸ் அப்டேட் வருமா, 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேஜஸ் அப்டேட் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து நமக்கு வந்து கேர்வ்டு கிடையாது, ஃப்ளாட்டான ஒரு மொபைல் தான். மொபைலில் வந்து 6.59 இன்ச்சு சைஸ் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரில் சொல்லணும்னா 16.74 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளே தான். 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே தான் நமக்கு இது. இந்த மொபைலில் நமக்கு 5000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டுமே இருக்குது. அல்ட்ராசோனிக் 3D ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஐகேர் டிஸ்பிளே. IP ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP68 அண்ட் IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IP69K யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், என்னாலும் யூஸ் பண்ணல. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 6.0 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்குது. IR பிளாஸ்டர் சப்போர்ட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 கலர் வேரியன்ட் வருது. ஒன்று வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருக்குது. இன்னொன்று வந்து பிளாக் கலரில் வருது நமக்கு இது. ஸோ நம்ம வந்து கேமராவுக்கு வருவோம். பேக்கில் 50 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வரைக்கும் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். OIS சப்போர்ட்டுமே இருக்குது. டுவல் நேனோ சிம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். 5G சப்போர்ட்டுமே நமக்கு இதில் இருக்குது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் டார்க் நைட் அப்படிங்கிறது நான் பிளாக்னு சொன்னேன். அது வந்து 202 கிராம் கொடுத்துருக்காங்க. ஒயிட்னு சொன்ன ட்ரிம் சில்வர் வந்து 206 கிராம் கொடுத்துருக்காங்க. பேக்கில் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். நமக்கு ஃபேஸ் அன்லாக்குமே நமக்கு இதில் இருக்குது. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும்னா மொபைல், சிம் எஜெக்டர் டூல், வாரண்டி கார்டு, குயிக் கேட் வரும், ஃபோன் கேஸு, சார்ஜர் அண்டு USB கேபிள் கொடுத்துட்றாங்க. Type-C கேபிள் தான் நமக்கு இந்த மொபைலில் வருது. ஹைலைட்டான விஷயம் வந்து பேட்ரி தான். இந்த மொபைலில் நமக்கு நல்லாவே பேட்ரி பேக்கப் இருக்குது. ஸோ 100 வாட் சார்ஜருமே கொடுத்துருக்குறது ஒரு நல்ல விஷயமாக எனக்கு தோணுது. ரேமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. 8/256 ஒன்று, 12/256 ஒன்று, 12/512ன்னு 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 8/256 45,000க்கு கொடுத்துருக்காங்க. 12/256 48,000க்கு கொடுத்துருக்காங்க. 12/512 53,000க்கு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் இவ்வளோ தான். இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.